ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் சண்டே குக்கிங் விளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால் காலையிலே சமைச்சு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ண டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு டீ மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். ஹஸ்பண்ட் மட்டும் டீ சாப்பிட்டுட்டு காலையிலே ஏதோ ஒர்க்கு விஷயமாக வெளியில் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் சரி சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட்டாக தான் ஒரு 8 o'clock மேலே தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி தான் ஃபஸ்ட்டு செஞ்சிட்ருக்கிறேன். இதை வதக்கி ஒரு பக்கம் ஆற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை கடகடன்னு முடிச்சிடலான்ட்டு இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்து தான் தக்காளி சட்னி வதக்குறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்தது. சரி லஞ்சுக்கு சண்டேனா எப்போயுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் இருக்கும். அதனால் நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தானே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் அதுக்காக வச்சுருக்கேன். சரி இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு இன்றைக்கி தக்காளி சட்னி அரைச்சிடலாம். அடுத்து இந்த சட்னியில் கூடுதலாக நம்ம கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட புதினா இலையெல்லாம் இல்லை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி ரசத்துக்கு வேணும், அதனால் இன்றைக்கி நான் சட்னியில் சேர்க்கலை. இது மட்டும்தான். நான் இஞ்சி கூட சேர்த்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கி போட்டு அரைச்சிடுவேன். இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, இதை ஆற வச்சிடலாம். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் இன்றைக்கி ஊற்றுறேன். இந்த இட்லி நான் ரேஷன் அரிசியில் அரைச்ச இட்லி மாவு தாங்க. ரேஷன் அரிசியில் எப்படி குண்டு குண்டாக இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். குஸ்பு இட்லி மாதிரி செம்மையாக இருக்கும். அந்த ரேஷன் அரிசின்றதே தெரியாது, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா இருக்கும். இட்லி செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இட்லி வெந்துகிட்டு இருக்கும்போதே அந்த சின்ன வெங்காயம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கொஞ்சம் உரித்து வச்சுட்டேன். அப்புறம் ரசத்துக்காக புளி ஊற வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஆறிடுச்சு. சரி அதையும் அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரை ஓயாமல் கழுவணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு ரசத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியை நல்லா லைட்டாக கழுவிட்டு திரும்ப அதில் தக்காளி சட்னி போட்டு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இட்லியும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் செம்ம சாஃப்டாக சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டுருச்சு. சரி ஃபஸ்ட்டு கடகடன்னு சாப்பிட்டு வந்துடலாம், பசி எடுத்துருச்சு தக்காளி சட்னியை பார்த்ததுமே. அதனால் சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டக்குன்னு இந்த மட்டனை சமைச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் நான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்போ வாங்கினேன்னா நியூ இயர் அப்போ வாங்கினது, January 1 வாங்கினேன் 2024. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா நாங்கள் அடிக்கடிலாம் மட்டன் சேர்க்க மாட்டோம்னா லைக் பண்ண மாட்டோம். நாங்கள் மோஸ்ட்லி ஃபிஷ்ஷு தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதனால் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு தான் இருக்கும். ஃபிஷ்ஷை விட்டோம்னா அடுத்து சிக்கன், அதாவது ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி தான் எங்கள் வீட்டில் ஃபுட்டு அவங்க எடுத்துக்குவாங்க என் ஹஸ்பண்டு. அதனால் மோஸ்ட்லி ஃபிஷ்ஷு, சிக்கன், எக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். அது இல்லைன்னா யாராவது கெஸ்ட்டு அந்த மாதிரி யாராவது வந்தால் தான் மட்டன் அப்படி எடுக்கிறது. இல்லாட்டி எப்பமாவது ரொம்ப ரேராக தான் மட்டன் வாங்குறது. இன்றைக்கி அப்படி தான், இன்றைக்கி ரேராக மட்டன் வாங்கியிருந்தாங்க. அத்தை ஊரில் இல்லை. அத்தை ஊரில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க காலையிலே போயிட்டு அத்தையும் ஹஸ்பண்டும் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி அத்தை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருக்காங்க. அதனால தான் சரி லேட்டாக எழுந்திரிச்சு இவரும் ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தார் இல்லையா, வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மீனெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால் சரின்ட்டு இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி கடகடன்னு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும்தான் வேக வச்சுட்ருக்குறேன் குக்கரில் போட்டு. இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு சூப்பராக வதக்கி தேவையான அளவு தண்ணி வச்சு இதை முதல்ல வேக வச்சிடலாம். மட்டன் ஒரு 6 விசில் வரணும். இந்த குக்கரை பொறுத்த வரைக்கும் 6 விசில் வந்தால் தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அடுத்து சைட் பை சைடாக குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வேக வைக்கும் போதும் சரி குழம்பும் சரி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்போயுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் வைப்பேன். இது எப்படின்னா பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு
அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்துருக்குறேன். அது மாதிரி மட்டன் வேக வைக்கும்போது குக்கர்லேயும் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், அதுலேயும் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு அதில் தான் கூட மட்டனை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான், ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கி வரவும் இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டு மசாலா தான், நான் கடையில் எந்த மசாலாவும் வாங்குறதில்ல. மஞ்சள் தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் அது நல்லா வதங்கினோடனே இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து நல்லா சாஃப்டாக மட்டன் வந்துருச்சு. அதையும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைக்க போகிறேன். இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா தேங்காய், சின்ன சீரகம், 2-3 சின்ன வெங்காயம், மிளகு, சோம்பு, கொஞ்சம் கசகசா 1 ஸ்பூன் அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றி விட்டுறலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி அதையும் சேர்த்துட்றேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மட்டன் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே சைடு பை சைடாக ரசத்துக்கும் ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் ஒரு அடுப்பில் தாளித்து விட்டுறலாம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து சாதமும் வச்சுட்டேன். இப்போ அட் அ டைம் 3மே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன்றனால இன்றைக்கி லஞ்ச் கட்டுற வேலை இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாண்டி கோயிலில் வந்து இன்றைக்கி ஒரு கிடா வெட்டுது. அதனால் அங்கே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து சண்டே வெளியூர் போவாங்க. அதனால் அங்கேருந்து போய்க்கிறேம்மான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் வந்து எனக்கு, பாப்பாவுக்கு, மாமா 3 பேருக்கு மட்டும்தான் சமையல் இன்றைக்கி. அவங்க நைட்டு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் நம்ம சாப்பிடும்போது தான் சரி ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போடலாம். ஆக்சுவலி பாயில் பண்ணலான்னு நினச்சேன். பாப்பா வந்து அம்மா இன்றைக்கி பாயில் பண்ண வேண்டாம், ஆம்லேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே சூடாக சாப்பிடும்போது போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இது மதியம் வந்து ஒரு 1:15 இருக்கும். அந்த டைம் போல் தான் வந்து ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆம்லேட்டை திருப்பி போடையில் கொஞ்சம் பிஞ்சு போச்சு, அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அது அப்பப்போ அப்படி தான் நடக்கும். பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. லஞ்சுக்கு சாதம், ரசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், இது சண்டே சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.